ஹாய். ரீசெண்டா யாமினின்னு ஒரு பொண்ணு வந்துட்டு நீயா நானா ஷோல அவங்க லவ் லைஃப்ல நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ வரைக்கும் மீள முடியலன்னு அவங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே வீடியோல பார்த்துருப்போம். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா என்ன நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்பலாம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ரொம்ப அழுதுட்டே இருப்பேன். ஸோ நிறைய இடத்துல அழுதுட்டே இருந்திருக்கேன். சாப்பிடாம தூங்காம எப்ப தூங்குறேன் எப்போ நான் சாப்பிட்ற மாதிரி எதுவுமே தெரியாது. நான் அழுதுட்டே மட்டும் தான் இருப்பேன். அதனால தலைவலி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ட்ரிப்ஸ் போட்டு டேப்லெட் போட்டுட்டு எல்லாம் இருந்தேன். ஹேர் ஃபால் ஆகி கிரே ஹேர் வந்து கண்ணெல்லாம் உள்ள போய் ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப ரொம்ப நான் அதுல இருந்து மீட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரோட்ல அழுதுட்டு, பஸ்ல அழுதுட்டு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி நிறைய இடத்துல ரொம்ப ஃபேஸ் பண்ண முடியலையே, இது எப்படி இது மாறுமா மாறாதா அந்த மாதிரிலாம் யோசிச்சு ரொம்ப நான் அழுது கடைசியில் வந்து சூசைடே பண்ணிக்கலாம்ன்ற அளவுக்குலாம் நான் இருந்தேன். அந்த அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி ஓகே நம்ம செத்து போயிட்டோம்னா யாருக்கும் ஒரு லாஸ் கிடையாது. நம்ம தான் ஒண்ணுமே இல்லாம போவோம். மற்றபடி அவங்களோட நார்மல் லைஃபை வாழ்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, ஓகே செத்து போறதுக்கு நம்ம வாழ்ந்துட்டா என்ன, ஸோ நம்மளோட லைஃப்பை நம்ம வாழ்வோம், நமக்கு பிடிச்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து மூவ் ஆன் ஆகிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஓகே நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அம்மி மாதிரி இருக்க பொண்ணுங்களும் சரி, இல்லை என்ன மாதிரி இல்லை ஆல்ரெடி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க என்னன்னா, ஒரு சின்ன லைஃப்குள்ள இருந்துட்டு அதுதான் லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா மீள முடியாம என்ன பண்ண வழி தெரியாம கஷ்டப்பட்டு புலம்பிட்டு இப்படி அழுது அவங்களே வந்துட்டு குறைச்சி அடிச்சுக்கிறத விட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நமக்காக யாருமே இல்லை, நமக்கு நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணி அழமாட்டோம். ஸோ யாரையுமே நம்பாம ரொம்ப ரொம்ப நம்பாம நார்மலா என்னன்னா என்ன அந்த மாதிரி இருந்துட்டு நமக்கு நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்மளோட லைஃப்பை நம்ம சந்தோஷமா வாழலாம்.